கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அத சேது எடுக்கிறாரு. தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாட்டி பதட்டமாயிடுறாங்க. இது அடுப்படியில என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? போங்க தமிழ் கிட்ட பண்ணத உன்கிட்ட பண்றேன். தமிழுக்கு கண்ணுல தூசி விழுந்துருச்சு. நான் இப்படிதான் ஊதுனேன். அதுதான் அப்பத்தா உன் கண்ணுலயும் தூசிய ஊதுனேன். அவ்வளவுதான். உனக்கு இந்த வயசுல இப்படிப்பட்ட நினைப்பெல்லாம் வரக்கூடாது. போய் தூங்க பத்தா. சாவித்திரி தாமரை கிட்ட சொல்றாங்க, சாப்பாடு சமைச்சு போறேன்னு சும்மாவா? தமிழ் கண்டிப்பா எங்க அண்ணன் கிட்ட திட்டு வாங்க போறா. அந்த கண்புள்ளா காட்சியம்மா நான் பார்க்கணும்னு விரும்புறேம்மா. தாமரை, நாளைக்கு ஒண்ணு பண்ணு. அன்னைக்கு பங்காளி எல்லாம் வரும்போது நீ சமைச்சல மலர் வீட்டுல, அதே மாதிரி சமைச்சு வச்சுறமா. எப்படி இருந்தாலும் சமைக்கிறத வாயிலே வைக்க முடியாது. இந்த சமயத்துல உன் சாப்பாடை வச்சேன்னா இப்படிப்பட்ட மருமக கிடைக்கலன்னு எங்க அண்ணன் ஃபீல் பண்ணட்டும். தமிழ் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சாவித்திரி கிட்ட தாமரை சொல்றாங்க, பக்காவா மலர் வீட்டுல சமைச்சு வச்சுட்டேம்மா. பாண்டி வீட்டுல சாமிய கும்பிடுறாங்க, மலரு நல்லபடியா சமைக்கணும்னு. சமைச்சே முடிக்கல, அதுக்குள்ள என் மகன் வந்துட்டானே. ராஜாங்கத்தோட அவங்களோட சித்தப்பா வந்திருக்காங்க. என்ன புது மாப்பிள்ள, உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுதியான்னு சேது சொல்றாரு. சித்தப்பா நம்ம ஊர்ல வீடு கட்டுறாரு. மக்கள் பாக்குறதுக்காண்டி நாங்க கூட்டி போயிட்டு வந்தோம். அப்படியே நம்ம வீட்டுல சாப்பிடுங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டோம். சீக்கிரத்துல பரிமாறுங்க, உங்களுக்கு நல்ல பசி. எடுத்துட்டு வரேங்க கேக்குறாங்க தமிழ் கிட்ட. என்ன கறி மீன் வாசமே வரலையே, என்னடி சமைச்ச? வெண்டைக்காய் பொரியல் சாம்பாரு இதுதான் பாட்டி வச்சேன். சைவ சமையலா இருக்கு, அசைவம் சமைக்கலையா தமிழ்? பாட்டி, நான் அசைவம் சமைக்கல. ராஜாங்கத்துக்கு பரிமாறுறாங்க. மோகனா உடனே சாம்பாரை ஊத்துற சொல்றாங்க. இன்னைக்கு அசைவம் சமைக்கல, இன்னைக்கு எல்லாமே சைவம் தான். அங்க கேக்குறாரு, ஏன் மோகனா? சொல்றாரு, இன்னைக்கு கிருத்திகை, அதனாலதான் சைவம் பண்ணிருப்பாங்க. அங்க அப்படியான்னு கேட்டுட்டு சாப்பிடுறாரு. என்ன தாமரை, எனக்கு அசைவம் சாப்பிடலாட்டி பிடிக்காது, நான் வேணா எடுத்துட்டு வந்துருவா மாமா? சைவம் சாப்பிடுறதா நல்லதுன்னு சித்தப்பாவே சொல்லிட்டாரு. நான் சைவம் சாப்பிட்டுக்கிறேம்மா. தங்கம், சமையல் எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேப்பா. பசியில வந்தேன் ஆத்தா, பிரியாணி மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடலான்னு நினைச்சேன். வந்து பார்த்தா சைவ சாப்பாடா இருக்கு. நேரத்துல சிம்பிளா இந்த சைவ சாப்பாடு சாப்பிடுறது நல்லாதான் இருக்கு. சைவம் இல்லங்கிற வருத்தத்தையே இந்த சைவ சாப்பாடு மறக்க வச்சிருச்சு ஆத்தா. சமையல் ருசி ரொம்ப பிரமாதம். என்ன சித்தப்பா? ஆமாயா, சூப்பரா இருந்துச்சு. 3 முறை மறுசோறு வாங்கி சாப்பிடுறேன்னா பாத்துக்கவே. ஒரு லோட்டால ரசத்தை எடுத்துட்டு வா என்று பிரான்சின் நாணயம் ஹீரோ. நாளை சந்திப்போம்.